வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் குடிபோதையில் ஒருவர் டாக்டரின் கழுத்தை கத்தியால் அறுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பூமியான்பேட்டை பாவாணர் நகரைச் சேர்ந்தவர் வினோத், பெயிண்டர். இவரது மகன் மகேஷ், வயது 16. கடந்த 12ஆம் தேதி நடந்த பைக் விபத்தில் படுகாயமடைந்த மகேஷ் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு மகேஷை பார்க்க குடிபோதையில் மருத்துவமனைக்கு வந்த அவரது தந்தை வினோத் தனது மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அதன் பிறகு மருத்துவமனை வாசலில் வினோத் கத்தியுடன் நின்று கொண்டிருந்த போது அவ்வழியே சென்ற மருத்துவர் நவீனை சிறிதும் தாமதிக்காமல் தான் வைத்திருந்த கத்தியால் அவரது கழுத்தை அறுத்தார். மருத்துவரின் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்த பொதுமக்கள் ஓடி வந்து வினோத்தை பிடித்து தர்ம அடி கொடுத்து பெரிய கடை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த சம்பவத்தை கண்டித்து மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் காத்திருந்ததால் பதற்றமான சூழல் நிலவியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வைத்திலிங்கம் எம்பி, சுயேட்சை எம்எல்ஏ நேரு, சுகாதாரத்துறை செயலர் முத்தம்மா, இயக்குநர் ஸ்ரீராமலு ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இச்சம்பவத்தால் அங்கு நேற்று இரவு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஆட்சியாளர்களின் தவறான கொள்கை முடிவினால் காரைக்கால் மாவட்டம் பின்தங்கியுள்ளது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் காரைக்கால் மாவட்டத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி ஆட்சியாளர்களின் தவறான கொள்கை முடிவினால் இந்த காரைக்கால் மாவட்டமே மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக உள்ளது. அண்டை மாநிலமான திமுக ஆட்சி நடத்தும் தமிழகத்திலிருந்து காவிரி நீர் பெறப்படாததால் விவசாயம் செய்யவே விவசாயிகள் அஞ்சும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். விவசாயிகள் கடன் தள்ளுபடி என்று முதலமைச்சர் அறிவித்து 2 ஆண்டு காலமாகியும் அதற்கான அரசாணை வழங்கப்படவில்லை. காரைக்காலில் உள்ள தனியார் துறைமுகத்தை பிரதமர் மோடியின் நெருங்கிய நண்பர் விலைக்கு வாங்கியுள்ளார். அதானியினுடைய ஆக்டோபஸ் கைகள் காரைக்கால் வரை நீண்டுள்ளது. காரைக்கால் மீனவர்கள் அவ்வப்போது இலங்கை கடற்படையினரால் சிறையில் அடைக்கப்படுகின்றனர். காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலை புறக்கணிப்போம் என்று சொல்லும் நிலையில் பாஜக ஆட்சியாளர்களின் செயல்பாடு உள்ளது என்றார். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் 19ஆம் தேதி அன்று ஜிப்மர் மருத்துவமனையின் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதி காலை முதல் மாலை 5 மணி வரையில் நடைபெறுகிறது. வாக்குப்பதிவை முன்னிட்டு பள்ளிகள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு வரும் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 3 நாட்கள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நாளான 19ஆம் தேதி அரசு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதால் கோரிமேடு பகுதியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என ஜிப்மர் இயக்குநர் அலுவலக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்று பொதுமக்கள் ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் அவசர சிகிச்சை சேவைகள் அனைத்தும் இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அவரது மனைவி நிவேதிதா வெண்ணிலா நகர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது தமிழ்வேந்தன் வெற்றி பெற்றால் அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றி தரப்படும் என உறுதியளித்தார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அவரது மனைவி நிவேதிதா வித்தியாசமான முறையில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். இந்நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட வெண்ணிலா நகர் பகுதியில் வாக்கு சேகரிக்க வந்த அவரிடம் அப்பகுதி மக்கள் மாசடைந்த சுகாதாரமற்ற குடிநீர் வருவதாகவும், கழிப்பறை வசதி இல்லை என்றும், சேதமடைந்த அங்கன்வாடி வாய்க்கால்கள் தூர்வாரப்படவில்லை என சரமாரியாக ஆட்சியாளர்கள் பற்றியும் தொகுதி பாஜக எம்எல்ஏவை பற்றியும் புகார் தெரிவித்தனர். அந்த தண்ணீரை வாங்கி குடித்து பார்த்த வேட்பாளரின் மனைவி நிவேதிதா தண்ணீரை குடிக்க முடியாமல் இருப்பதைக் கண்டு வேதனை அடைந்தார். மேலும் அப்பகுதியை பார்வையிட்ட அவர், அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் வெற்றி பெற்றால் அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றி தரப்படும் என உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். கோர்க்காடு கிராமத்தில் அமைந்துள்ள பூரணி பொற்கலை உடனுரை ஐயனாரப்பன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் கோர்க்காடு கிராமத்தில் அமைந்துள்ள பூரணி பொற்கலை உடனுரை ஐயனாரப்பன் ஆலயத்தில் நேற்று மாலை திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து தட்டு வரிசை, பூநூல் போடுதல், ஹோமம் வளர்த்தல், மாலை மாற்றுதல் என முக்கிய நிகழ்வுகள் ஆகியன நடைபெற்றன. பின்னர் மங்கள வாத்தியம் முழங்க ஐயனார் பூரணி பொற்கலைக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது.
திருக்கல்யாண வைபவத்தை காண கோர்க்காடு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் சீர்வரிசை அடங்கிய தாம்பூலம் வழங்கப்பட்டது. இரவு பூரணி பொற்களை ஐயனாரப்பன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். அனைத்து ஊழல் கட்சிகளையும் இணைத்து இந்தியா கூட்டணி அவர்களுக்கு ஜெயிலுக்கும் வெயிலுக்குமே நேரம் சரியாக இருக்கிறது என பாஜக தேசிய தலைவர் நட்டா தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா நேற்று மாலை புதுச்சேரியில் ரோட் ஷோவில் பங்கேற்றார். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை அருகில் தொடங்கி காந்தி வீதி வழியாக அஜந்தா சிக்னல் வரை 1.7 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த ரோட் ஷோவில் கலந்து கொண்டார். அலங்கரிக்கப்பட்ட திறந்த வாகனத்தில் தமிழரின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை துண்டு அணிந்து நின்றபடி வந்த ஜே.பி. நட்டா தாமரை சின்னம் பொறித்த அட்டையை காட்டி வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு திரட்டினார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, வேட்பாளர் நமச்சிவாயம், பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி ஆகியோர் உடனிருந்தனர். இதில் பேசிய ஜே.பி. நட்டா, இந்திய கூட்டணி கட்சிகள் ஊழல் நிறைந்தவையாக உள்ளன. கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியின் மீதும் ஊழல் வழக்கு உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி ஊழலுக்கு எதிரானவர். ஆகவே அவர் ஊழலை ஒழித்து வருகிறார். ஊழலை ஆதரிக்கும் கட்சிகளே பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்க்கின்றன என்றார். மடுகரை ஏரிக்கரையில் பதுக்கி வைத்திருந்த 300 லிட்டர் சாராயத்தை நெட்டப்பாக்கம் போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே மடுகரை ஏரிக்கரை பகுதியில் சாராயம் பதுக்கி வைத்திருப்பதாக நெட்டப்பாக்கம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்றனர். அப்போது போலீசார் வருவதை அறிந்து கொண்ட நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். பின்னர் 6 பிளாஸ்டிக் கேன்களில் 300 லிட்டர் சாராயம் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசார் அவற்றை பறிமுதல் செய்து கலால் துறையினரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் இந்த சாராயத்தை பதுக்கி வைத்தது யார், தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததா என்பது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியும் செயல்படவில்லை, அவரை மோடி செயல்பட விடவும் இல்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்தியா கூட்டணி சார்பில் பொதுக்கூட்டம் தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூட மைதானத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வேட்பாளர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர் அஜய் குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த பரப்புரை பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசுகையில், மோடி அரசாங்கம் தேர்தல் முறையில் ஆட்சிக்கு வராமல் குறுக்கு வழியில் ஆட்சி கவிழ்ப்பு செய்து நாடு முழுவதும் 444 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியவர்தான் பிரதமர் மோடி. பாஜக கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத அமைச்சர்களோ எம்எல்ஏக்களையோ எம்பிக்களை தொல்லை கொடுக்கும் வேளையில் மோடி அரசு ஈடுபட்டு வருகின்றது. மாநில அந்தஸ்து தரமாட்டோம் என்ற வாக்குறுதியை பாஜக கொடுக்காததால் புதுச்சேரியை பாஜக புறக்கணித்துள்ளது. இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் மூடி கிடக்கும் ஆலைகள், ரேஷன் கடைகள், நூற்பாலைகள் திறக்கப்படும். புதுச்சேரி முதல்வரை பார்த்து பரிதாபப்படுகின்றேன். அவரும் செயல்படவில்லை, அவரை மோடியும் செயல்பட விடவில்லை என்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.